சில நேரங்களில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணும்போது எவ்வளோ நேரம் டைம் போகுதுன்றது தெரியாது, பெயின் தெரியாது, ஸ்ட்ரெஸ் எதுவுமே தெரியாது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக அந்த ஒர்க் வந்து நம்ம பண்ணுவோம். ஓ, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். பிகாஸ் நமக்கு அந்த ஒர்க் மேலே இருக்கிற பேஷன், எனக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, இது என்னோடய ஹாபி அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? சிலருக்கு பாட்டு கேட்க பிடிக்கும், சிலருக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும், சிலருக்கு பெயிண்டிங் பண்ண பிடிக்கும், சிலருக்கு ஹேண்ட் கிராஃப்ட் பண்ண பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான விஷயங்கள். ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணுறது, ட்ராயிங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும். ஸோ நான் உட்காந்து பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்மளுடைய ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் பண்ணும்போது நமக்கு பெயின் தெரியும். கீழே குனிஞ்சு வீடு கூட்டினா வலிக்கும், துணி துவைச்சினா கழுத்து வலிக்கும், அந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதுவே நான் எனக்கு பிடிச்ச ஒர்க்கை நான் பண்ணும்போது கழுத்து வலியோ இடுப்பு வலியோ எந்த பெயினுமே தெரியாது. அது ஏனோ தெரியலை. சம்டைம்ஸ் சிலரும் சொல்லியிருக்காங்க, இது உட்காந்து எப்படி இவ்வளோ நேரம் பண்ணுற, உனக்கு கழுத்து வலிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பெயின் தெரியாது, சம்வாட் ஃபீலிங் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சம்டைம்ஸ் நம்ம பண்ணும்போது மைண்டுக்கும் சரி ஹெல்த்துக்கும் சரி குட்டாக ஃபீல் ஆகும். எனக்கு பெயிண்டிங் பண்ணும்போதோ இல்லை என்னோடய ஒர்க் பண்ணும்போதோ எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே நம்மளை கொஞ்சம் ரிலாக்ஸாக வைக்கிறதுக்கு நமக்கான டைமை நம்ம எப்பயுமே ஒதுக்கி ஆகணும். என்னோடய டைம் இது தான்.